அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வேட்டையின் படத்துடைய முக்கியமான அப்டேட். அதாவது ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகப்போகுது. ஏற்கனவே கங்குவா திரைப்படம் வந்து 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ரஜினி சார் வந்து ஆல்ரெடி டூர் போயிருந்தார்ல. வந்து இந்த படம் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு டூர் போயிருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துறவிகிட்ட வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இது மாரி வந்து அக்டோபர் 10ஆம் தேதி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆக அதுவே வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த பூஜா ஹாலிடேஸ்ல அதாவது சரஸ்வதி பூஜை, விஜயதசமி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையன் திரைப்படமும், கங்குவா திரைப்படமும் அட் அ டைம்ல வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. இருக்கிற 1200 ஸ்க்ரீன்ல வந்து 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்கன்னா கூட 600 ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிட்டு வந்து கலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில என்ன விஷயம்னா, எந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப நல்லா இருக்குதோ, அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகும். ஆனா 2 பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து ஒரே சமயத்தில ரிலீஸ் ஆவறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு விதத்தில வந்து நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட, ஒரு படத்துடைய ஓடுறதுக்காகவும், நம்ம தமிழ் சினிமாவுல வந்து எந்த திரைப்படம் 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ, அந்த எல்லா திரைப்படங்களுமே ஏதாவது ஒரு கிளாஸ்ல வந்து மாட்டிட்டு இருக்குது. தனியா சோலோ ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படங்கள் எல்லாமே ஏதாவது கிளாஸ்ல ரிலீஸ் ஆகும்போது கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சினிமா கலெக்ஷன் ஓரியன்டடா நம்ம திங்க் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தோணுது. மத்தபடி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆ வேட்டையன் படத்துடைய அவுட்புட்ட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பயங்கர வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கிறாங்க. இப்ப ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிகள் பார்க்கும்போது ராணாவோட பேட்டியா இருக்கட்டும், துஷாராவோட பேட்டியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நடிச்சிருந்த சைடு ஆர்டிஸ்ட்டா இருக்காங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமா ரஜினி சாரோட படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அத பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா கங்குவா திரைப்படமும் அதே மாரி தான் சொல்லியிருக்காங்க. கங்குவா திரைப்படத்துடைய டீம் வந்து ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. பட் ஆனா இதுவரைக்கும் வந்த அப்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும், அதிலயும் சில விஷயங்கள் அந்த வசனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு கன்ஃப்யூஷனான ஒரு இடத்த நோக்கி நகர்த்துது. அது எந்த அளவுக்கு வந்து அடாப்ட் ஆகும்னு தெரியல. ஏன்னா, இப்ப குறிப்பா பக்கமா ரிலீஸ் ஆன தங்கலான் திரைப்படத்தில வந்து ஒரு ஸ்லாங்ல வந்து நம்மளுடைய விக்ரம் சார்லாம் பேசியிருக்காரு. விக்ரம் சாருடைய நடிப்பு ரொம்ப அற்புதமாக இருந்தாலும், சுத்தி இருக்கவங்க பேசுகின்ற அந்த அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அது வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எடுபடாத சூழ்நிலை மாரி இருந்துச்சு. ஸோ இதில எப்படி இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். கங்குவா திரைப்படம் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ளும்படியாக இருந்து, வசனங்கள் வந்து தெளிவா புரியிற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு நல்லபடியான வரவேற்பு பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் வந்து பொதுவா வந்து இது ஒரு கிளாஷ் அப்படின்னு சொல்லி பார்க்காம, நான் என்னன்னா தமிழ் சினிமாவுல வந்து ஆடியன்ஸுக்கு கிடைக்கிற 2 வித்தியாசமான கதையம்சம் உள்ள படங்கள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த ஆன்லைன் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நெறைய ரைவல்ரிகள் பேசிட்டு இருக்கிறாய்ங்க. இந்த படம் அந்த படத்த அடிச்சிரும், அந்த படம் இந்த படத்த அடிச்சிரும்னு சொல்லி, இப்படி எந்த படம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆக படம் பூஜா ஹாலிடேல ரிலீஸ் ஆகும்போது மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா படத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. அதில எது வந்து மக்கள ரொம்ப வந்து டெஸ்டிங் பீரியட் கொண்டு வராம, வயலன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்து, அதே மாதிரி வந்து எல்லாரும் குடும்பத்தோட பார்க்குற மாரி எந்த படம் இருக்குதோ, அந்த படத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. குறிப்பாக பூஜா ஹாலிடேல போக போற அந்த நம்மளுடைய குடும்ப ஆடியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய படங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 படங்கள்ல எந்த திரைப்படம் அந்த மாரி ஒரு இடத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 2 திரைப்படங்களும் ஆல்ரெடி வந்து சேட்டலைட்டுக்கு வந்து பேசிட்டாங்க. அதே மாரி ஓடிடிக்கும் பேசி முடிச்சுட்டாங்க. வேட்டை திரைப்படத்த வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா 8 வாரத்துக்குள்ள வந்து ஓடிடிக்கு வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால இந்த வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண டேட்ல அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். டேட்ட தள்ளி போட்டாங்க அப்படின்னா வந்து, ஓடிடில ரிலீஸ் ஆவல இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அக்ரீமெண்ட் போட்டதுனால, அவங்க இந்த டைம் தான் ரிலீஸ் ஆக வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுருக்காங்க எல்லாருமே. ஏன்னா, எல்லா திரைப்படங்களுமே லைக்கா வந்து ஒரு கார்ப்பரேட்டா இருக்குது அப்படிங்கிறனாலயும், அதே மாரி ஸ்டுடியோ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு கார்ப்பரேட் மாரி நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறனாலயும், எல்லாருமே வந்து ஓடிடியோட பிளாட்ஃபார்ம் இருக்காங்கல்ல, அந்த கம்பெனிஸ்ட்ட வந்து சரியான நேரத்தில வந்து டெலிவர் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறனாலயும், இந்த ரிலீஸ் டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய சினிமாக்காரங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம, ஓடிடி காரங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்து போயிட்டுருக்குது. ஸோ அது ஒரு விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான விஷயம்னு சொல்ல முடியாது. இது எப்படி வருதுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிற மாரி தோணுது. ஸோ அவங்க போட்ட காச எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பிசினஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேட்டையன் திரைப்படம் பார்க்கும்போது இந்த சூப்பர் காப் அப்படிங்கிற வார்த்தைய வந்து பார்த்தீங்கன்னா, லைக்கா வந்து இதில மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தலைவருடைய புது ஸ்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. ஜெயிலரா வந்து ஜெயிலர் படத்தில நடிச்சிருந்தாப்புல. அதுக்கு தர்பார்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரியா நடிச்சிருந்தாப்புல. அப்புறம் வேட்டையன் படத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. இது வந்து ரியல் லைஃப்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதையா இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் பண்ணி தான் வந்து படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். நான் என்ன ரொம்ப ஆர்வமா வந்து வேட்டையன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா,
நிறைய லைவ் லொக்கேஷனுக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு போய் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார். அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா பல ஊர்களில் போய் வந்து ஒர்க் பண்ணார். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து ஒவ்வொரு ஏரியாவாக வந்து தொடர்ந்து போகிற மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நம்ம செட்டு போட்டு எடுக்க முடியாது. ரியல் லைஃப் லொக்கேஷனில் போனால் தான் அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருந்தாங்க அந்த படத்துக்கு. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயிலர் திரைப்படத்தில் வர அந்த பாலத்தில் வருகின்ற அந்த சீன் தான். அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுத்துச்சு அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அதை நீங்கள் என்னன்னா நீங்கள் செட்டு போட்டு எடுத்தாலும் கிராஃபிக்ஸில் பண்ணாலும் அந்த ஃபீலை கொடுக்க முடியாது. லைவ் லொக்கேஷன் மாதிரி ஃபீலை கொடுக்க முடியாது. ஸோ இந்த திரைப்படத்துலையும் அந்த லைவ் லொக்கேஷனில் கிடைக்கிற அந்த ஃபீலை வந்து நம்ம உணர முடியும். ரஜினி சாரை வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போலீஸ் அதிகாரியாக காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக அமிதாப் பச்சன் சாரும் ரஜினி சாரும் 30-35 வருஷங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. ஃபகத் ஃபாசில் சொல்லவே தேவையில்ல. அதே மாதிரி இப்போ ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து கங்குவா திரைப்படத்தில் ஒரே ஒரு படம் அனிமல் அப்படிங்கிற படம் மூலமாக ஃபேமஸ் ஆயிருந்த நம்ம பாபி தேவல் மட்டுமே வந்து ஒரு டார்கெட் வச்சு ஹிந்தி ஆடியன்ஸை வந்து எப்படி பிடிக்கிறதுக்கு அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாபி தேவல்னால வந்து அனிமல் படம் ஓடலை. அனிமல் படம் ஓடினதுனால பாபி தேவலுக்கு தான் ஃபேம் வந்துச்சு. ஸோ இது 2 விதமான தாட் ப்ராசஸில் பார்க்குறேன். ஏன்னா 2 படமும் வந்து 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், அதுக்கப்புறம் ஹிந்தி 4 லாங்குவேஜ்லேயே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ சூர்யா சார் வந்து இது வரைக்கும் தியரிட்டிக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே 150 கோடியை தாண்டி இன்னும் பெருசாக எதுவுமே பண்ணலை. ஸோ அவர் வந்து இந்த படம் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு கலெக்ஷன் வரும், 1000 கோடிலாம் கலெக்ஷன் வரும்னு சொல்லி பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1000 கோடி கலெக்ஷன் வரணும் அப்படின்னா வந்து சோலோ ரிலீஸ் ஆகணும். அதே மாதிரி வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கணும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க பல பேருடைய சப்போர்ட் இருக்கணும். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்கு பல பெரிய இயக்குநர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து நிற்கணும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து குளோபலாக போய் ரீச் ஆக போகுது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்தால் தான் பல பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வருவாங்க. உதாரணத்துக்கு கேஜிஎஃப் திரைப்படம் வந்து கன்னட இண்டஸ்ட்ரியை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒர்க் பண்ணனால தான் அதுக்கப்புறம் அது தமிழ் சினிமாவுக்குள்ளே வரும்போது விஷால் ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி தெலுங்கு சினிமாவுக்குள்ளே போகும்போது ஒரு ராஜமௌழி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்துடைய சப்ஜெக்ட் வந்து அந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வரும். அப்படி எல்லாத்துடைய சப்போர்ட்டும் மொத்தமாக வரும்போது மட்டும்தான் படம் 1000 கோடியை வந்து தாண்ட முடியும். அது வரைக்கும் நம்ம எவ்வளவு தான் புல் பண்ணி கொண்டு வந்தாலுமே சரி 600-650 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் எடுக்க முடியாது. ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் உடைய அந்த அக்ரிமெண்ட் இருந்தனால 4 வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டாயத்தினால ஹிந்தியில் சரியாக ரிலீஸ் பண்ண முடியல. பட் ஆனால் வேட்டையனுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் வரும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து வேட்டையனுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. குளோபலாக இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த 2 கிளாஷ் வரும்போது தியேட்டர்கள் வந்து பிரியும். ஸோ எந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்க்ரீன் கிடைக்குதோ அந்த திரைப்படம் வந்து முதல்ல கலெக்ஷன் அதிகமாக வரும். அதுக்கப்புறமேட்டு மற்ற திரைப்படத்துக்கு ஓரளவுக்கு கலெக்ஷன் வரும். இதில் ஒரு அட்வான்டேஜ் இன்னொரு விஷயத்தை என்ன பார்ப்பாங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்ப்பாங்கன்னா கங்குவா டீம் என்ன பார்ப்பாங்கன்னா ரஜினி சார் கூட கிளாஸ் வரும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். எப்படி விஸ்வாசம் படம் வந்து பேட்டை கூட கிளாஸ் ஆகும்போது 2 படமும் ஓடிச்சோ அதே மாதிரி இந்த திரைப்படங்களும் 2 படங்களும் ஓடும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நம்புகிறாங்க. அப்படி அந்தளவுக்கு சப்ஜெக்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்கன்னா அவங்க தாராளமாக பிஸ்னஸ் பண்ணட்டும். அவங்களும் ஆல்ரெடி வந்து இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 10 ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த டேட்டு. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அது அவங்களுக்கு அவங்களுடைய சப்ஜெக்ட் மேலேயும் அவங்களுடைய கண்டென்ட் மேலேயும் அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குதுன்னா தாராளமாக ரிலீஸ் பண்ணிட்டோம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது ஃபேன்ஸுக்குள்ளே வருகின்ற இந்த தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் இருந்தால் 2 திரைப்படங்களுமே நல்ல வெற்றி திரைப்படங்களாக மாறும். அதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. சண்டைகளை வளர்த்துக்காம படம் வந்து ஓடணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் மட்டுமே வந்து ஃபேன்ஸ் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அக்டோபர் 10க்காக இப்போவே வந்து ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ட்ரெய்லர் வரப்போகுது. அதுக்கப்புறம் பாட்டு ஏதாவது உள்ள இருக்குன்னா அந்த பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்டேட்டு கூடிய விரைவில் வரப்போகுது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வரும். இந்த படத்துக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கோட் திரைப்படம் வந்து ஓடி முடிக்கிற சமயத்தில் தான் ப்ரொமோஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லவேளை லைக்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்லிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ உடனே ரிலீஸ் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக இப்போ தான் வந்து முதல்ல ஒரு அப்டேட்டை 10 மணிக்கு சொல்லி 10:01 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். லைக்காவுக்கும் மற்ற எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தலைவருடைய ஃபேன்ஸுகளுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AR பாரதி. நன்றி, வணக்கம்.